37 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த ஒரு முருகன் ஆலயத்துடைய மேற்கு வாசலை இப்பதான் திறக்க போறாங்க அப்படின்னு சொன்னா கேட்கற உங்களுக்கே கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்கும். இந்த ஒரு ஆலய வாசல் கதவை எதுக்காக 37 வருஷமா திறக்காம வச்சிருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா? திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில்நாதன் அரசாங்கம் என்ற பாடல் வரிகள் ஒலித்தாலே மனதிற்குள் முருகப்பெருமானின் முகம் தோன்றி நமக்கெல்லாம் ஒரு விதமான பக்தி பரவசத்தை உருவாக்கும். சட்டியில் இருந்தால்தான் அகப்பையில் தோன்றும் என்பது போல பிள்ளை பேறு இல்லாதவர்கள் சஷ்டியில் விரதம் இருந்து திருச்செந்தூர் முருகனை வழிபட்டால் அகப்பையில் அதாவது கருப்பையில் குழந்தை உண்டாகும் என்பதே ஐதீகம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முருகன் கோயில்களிலே கடலோரத்தில் அமைந்திருக்கக்கூடிய முருகன் கோயில்னா அது திருச்செந்தூர் செந்திலாண்டவருடைய கோயிலா மட்டும்தான் இருக்கணும். வேண்டிய வரத்தை அள்ளி தரும் பிரசித்தி பெற்ற திருச்செந்தூர் முருகன் கோயிலில் வர ஜூலை 7ஆம் தேதி மகா குடமுழுக்கு விழாவும் நடைபெற போகுது. இந்த குடமுழுக்கு விழாவை முன்னிட்டு கடந்த 37 வருடமாக மூடியிருந்த திருச்செந்தூர் செந்திலாண்டவர் கோவில் மேற்கு வாசல் கோபுர கதவை மகா கும்பாபிஷேகத்தன்னைக்கு திறக்கவும் போறாங்க. இந்த குடமுழுக்கு விழாவன்னைக்கு லட்சக்கணக்கான பக்தர்கள் வருவாங்கன்னு நிறைய ஏற்பாடுகளும் பண்ணிருக்காங்க. பொதுவாக பெரும்பாலான கோயில்கள்ல ராஜகோபுரம் கிழக்கு நோக்கி தான் இருக்கும். ஆனால் திருச்செந்தூரில் கிழக்குபுறம் கடல் இருப்பதால் மேற்குபுறம் பார்த்தபடி கோபுரம் கட்டப்பட்டுள்ளது. அந்த மேற்கு வாசல் கதவை கடந்த 1988ஆம் ஆண்டு முதல் இப்ப வரைக்கும் மூடிதான் வச்சிருக்காங்க. 1988 வரைக்குமே இந்த வாசல் வழியாக தான் பக்தர்கள் எல்லாரும் முருகப்பெருமான வந்து தரிசனமும் பண்ணிருக்காங்க. ஆனா இந்த கோவில் வாசல் மூலஸ்தான பீடத்தை விட அதிகமா இருக்கிறதுனால மேற்கு வாசல் கதவை மூடி இருக்கிறதாகவும் சொல்றாங்க. வருடம் கந்தசஷ்டி விழா அன்னைக்கு முருகனுடைய திருக்கல்யாணத்தன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் நள்ளிரவுல இந்த கதவுகளை திறந்து வைத்திருப்பாங்களாம். ஆனா அப்போது கூட மக்கள் அந்த வழியாக சென்று வர அனுமதியும் இல்லையா. இப்படி இந்த பெருமை மிக்க மேற்கு வாசல மகா குடமுழுக்கு விழாவான ஜூலை 7ஆம் தேதி மறுபடியும் திறக்க போறாங்களாம். இருந்தாலும் இப்போதைய திட்டத்தின்படி கலச ஊர்வலத்திற்காக மட்டுமே இவ்வழி பயன்படுத்தப்படும் தெரிவிச்சிருக்காங்க. திருச்செந்தூர் கும்பாபிஷேகத்தை ஒட்டி 8000 சதுரடியில 76 ஓமகுண்டங்களோட பிரம்மாண்ட யாகசாலையும் தயார் நிலையில இருக்குது. ஜூலை 7ஆம் தேதி அதிகாலையில நடக்கிற இந்த மகா கும்பாபிஷேகத்தை அன்னைக்கு செந்திலாண்டவரை தங்கத்தேர்ல ஊர்வலமாகவும் எடுத்து வர போறாங்க. திருச்செந்தூர் மகா கும்பாபிஷேகத்துக்கு லட்சக்கணக்கான மக்கள் வர போறாங்களாம். நேர்ல போய் கும்பாபிஷேகத்தை பார்க்க போறவங்க கொஞ்சம் கவனமா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை முருக பக்தர்கள் ஆகிய உங்க நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணிவிடுங்க.